நான் உங்களுடைய பதிவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாரா? அதில் ஐத்தமிழும் அடங்கும் என்பதுதான் எனக்கு பெரிய சிறப்பு. ஆமாம், ஆ. ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்லா பண்ணுறீங்க. கட்சிக்கு இக்கட்டான சூழல் வருகிற போது, கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிற சூழலில், அயோக்கியர்களின் அடாவடித்தனங்கள் கோலோச்சுகிற நேரத்தில், என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்ற சூழலில், 41 தமிழர்களை பலி கொடுத்த நேரத்தில், பயமறிந்து சூழல் கருதி முடங்கி போகிற நேரத்தில், எதிராளிகளின் பெயரை அறிவித்து குற்றவாளிகள் இவர்கள்தான் என்று பகிரங்கப்படுத்திய உங்களுடைய பேச்சு என்னை தெம்பாக்கியது என்று சொன்ன போதுதான் எனக்கு தெம்பு வந்தது. அது நம்ம நேர்காணல் தான் நினைக்கிறேன், நம்ம சேனலில் கொடுத்த நேர்காணல். ஆமாம். அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்னார், நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசிடுறீங்களே, அதுதான் எனக்கு தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நோபல் பரிசு. அவர் பேச நினைப்பதை நான் பேசுகிறேன் என்றால், நான் அவரோடு பயணிக்கிறதை நான் தொட்டிருக்கிறேன். அவருடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் ஏறத்தாழ ஒருமித்த கருத்தோடு இருக்கிறது. ஈழப்பயணம் பற்றி நான் கேள்விப்பட்டேன், சந்தனக்காடு பயணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன்.